Hi guys, இன்னைக்கு டெக் அப்டேட்ஸோட 11வது வீடியோ. இன்னைக்கு 3 அப்டேட் இருக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆல்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் Samsung டிவி பாப்போம். Samsung Crystal 4K Neo TV இந்த டிவி நேம். இது Alexa சப்போர்ட்டோட வருது. ப்ரீ இன்ஸ்டால் ஆப் இந்த டிவிலையும் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் வீடியோ, எப் டிவி, Z5, Disney Plus Hotstar, இது போல் இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டிவி 2 ஸ்க்ரீன் சைஸில் வருது. 43 இன்ச்சு, இன்னொன்று 55 இன்ச்சு. 4K பேனல், HDR10+ சப்போர்ட் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க பிக்சல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3840x2160 பிக்சல்ஸ். ஆல் லீடிங் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் சப்போர்ட் இருக்குது. இதில் ஓஎல்இடி பேனலான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, எல்இடி பேனல் தான் கொடுக்குறாங்க. 50 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த டிவியில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் லவுட் சவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் இருக்குது. நம்மளோட பிசியை இந்த டிவி கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். HDMI போர்ட் மூலிமா. இந்த டிவி இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு இந்த டிவி 36,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அப்டேட்டு HP லேப்டாப்லேருந்து. நேம் என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா HP ஸ்பெக்ட்ரம் X360 லேப்டாப்பு. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Intel 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கலர் வேரியண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ஃபால் பிளாக், இன்னொரு கலர் ப்ளூ கலர். இல்லை ஸ்பெக் பார்ப்போம். ஸ்பெக் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சைஸு 13.5 இன்ச்சு. ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Intel Core i7 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர். கேமரா பார்த்திங்கன்னா 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதனால் வீடியோ கால் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே 91% பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. 70% லெஸ் ப்ளூ எமிட் லைட் இருக்குங்கள, அந்த லைட் பார்த்திங்கன்னா 70% லெஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ளூ லைட்டை. இது ஒரு 4K OLED விவிட் வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. இந்த லேப்டாப்பு 2 அதாவது ஸ்க்ரீன் மாடல் வந்து 13.5 இன்ச்சும் இன்னொன்று 16 இன்ச்சு 2 மாடல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 மாடல்லையுமே 400 nitsக்கான பிரைட்னஸ் இருக்க போது 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பேட்டரி லைஃப்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் சார்ஜஸில் 16 hours வரையும் பேட்டரி லைஃப் வரும். இந்த லேப்டாப்போட சார்ஜின்னு பார்த்திங்கன்னா குயிக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 50% சார்ஜ் வந்து 30 minutesல ஆயிடும். இந்த லேப்டாப்போட ப்ரைஸை டிஸ்பிளேல ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேர்ட் அப்டேட்டு Google Pixel 6a. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இந்த மொபைல் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 6.1 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 தான் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்கு IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டுவெல் மைக்ரோஃபோன் இருக்குது. இந்த பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4306 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். மொபைலில் கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா 12 கேமரா செட்டப், 12.2 MP பிரைமரி கேமரா, செகண்ட் கேமரா 12 MP அல்ட்ரா வைட், செல்ஃபிஸுக்கு 8 MP கொடுத்துருக்காங்க. இது போல் இன்னொரு டெக் அப்டேட்ஸில் சந்திப்போம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.